பேர் தர்ஷன். நான் வந்து எம்ஐடியில் செகண்ட் இயர் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். அவ்வளோதான். வேறு ஏதாவது சொல்லணுன்னா, எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து காலேஜில் வந்து 12th முடித்தோடனே ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்தோடனே எனக்கு எந்த காலேஜ் எடுக்கிறது, இன்ஜினியரிங் முதல்ல நான் பயோமேக்ஸ் எடுத்திருந்தேன்னா, ஸோ இன்ஜினியரிங் போகலாமா இல்லை பயாலஜி நீட் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு டவுட் இருந்துச்சு. ஆனால் நீட் நமக்கு வராதுன்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ரத்தம், அந்த கத்தி அதெல்லாம் பார்த்தா ஒரு பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். காலேஜும் வந்து கவுன்சிலிங் போட்டேன். எனக்கு வந்து எம்ஐடியில் வந்து சீட் கிடச்சிது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஃபீஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் கொஞ்சம் அதிகமானால வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு செம் எப்படியோ தூக்கி கட்டிட்டாங்க. 2வது செம்க்கு எப்படி பண்ணலாங்கிறப்ப காலேஜ்லேருந்து ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குமான்னு ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணுறப்ப நான் 2-3 ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு எப்பயுமே வந்து நான் வந்து பெருசாக பேச மாட்டேன் யார்ட்டையுமே. ரொம்ப பேசுறியே. முகவரி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. தேங்க்ஸ். ஹாய் எவ்ரிவன், என்னோட நேம் வந்து ராகுல். பிடெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஐ எம் ஃபீலிங் குவைட் கில்ட்டி. ஏன்னா நான் வந்து அதிகமாக கூப்பிட்டப்போ மட்டும்தான் ஆஃபீஸ் போயிருப்பேன். அதுக்கப்புறமா கால் அதிகமாக பிக் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் சாரி ஃபார் ஆல் தி அட்மின்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ். அவ்வளோதான். நான் இனிமேல் வந்து ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். இனிமேல் ஃபுல்லாக ஆஃபீஸ் வந்துடுறேன்னு சொல்கிறேன். வந்துடுறேண்ணா. ஹாய் பிரதீப் குமார். நான் எம்ஐடியில் வந்து மெக்கானிக்கல் படிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் ஆன்லைன் மூலமாக எனக்கு முகவரி தெரிய வந்தது. ஆனால் காலேஜ் வந்து தான் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. எனக்கு வந்து ஆன்லைனில் தான் நான் பார்த்து முகவரி இருக்குது அப்படின்றது. எனக்கு எல்டர் பிரதர் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஒரு இயர் ட்ராப் அவுட் ஆகிட்டான். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால தான் 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் காலேஜ் சேரணுன்றதால நான் ட்ராப் அவுட் ஆகலை அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது முகவரி தெரிய வந்தது. அதுக்கப்புறமா ஆன்லைனில் பார்த்து அப்ளை பண்ணேன். கிடைக்கும் நம்பிக்கை இல்லை, கிடைச்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் முகவரி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சங்கமித்ரா. நான் சிஜியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன். என் நேம் பிரியதர்ஷினி. நான் வந்து எம்ஐடியில் வந்து ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன். நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து முகவரியில் நமக்கே தெரியும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. கால் வெரிஃபிகேஷன், ஹோம் வெரிஃபிகேஷன் அப்படின்னு. நான் 1 டைம் மட்டும் கால் வெரிஃபிகேஷன் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஒரு 4 மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. அப்போ நான் ரமேஷை நான் வந்து லாஸ்ட்டாக வந்து முடிச்சு இதை மாதிரி யாரை வந்து ரிஜெக்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அண்ணா வந்து ஒருத்தவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் போய் சொன்னேன், அண்ணா இவங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் போய் சொன்னேன். உடனே அண்ணா யோசிக்காமல் ஓகேடா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முகவரியில் வந்து நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு எதுவுமே இல்லை, நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. நான் நல்லா யூஸ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன்னா. தேங்க்யூண்ணா. என் பேர் மோனிகா. நான் எம்ஐடியில் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் போயிட்டுருக்கேன். நான் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்கன்னா நல்லா பேசுவேன். பட் தெரியாதவங்கன்னா போய் அப்ரோச் கூட பண்ண மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். பட் இந்த மாதிரி மீட்டில் வந்தது கொஞ்சம் அது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னமும் மாறும்னு நினைக்கிறேன். அண்ட் சப்போர்ட்காக முகவரிக்கு தேங்க்ஸ். ஸோ ஹலோ, என் பேர் மோனிஷா. பி பயோமெடிக்கல் சிஜியில் படிக்கிறேன். நானும் இன்ட்ரோவர்ட் தான், ரொம்ப இன்ட்ரோவர்ட். இங்கே வந்தால் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கிட்டையும். இன்னும் நல்லா பேசுவேன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் மதனா. நான் எம்ஐடியில் இசி செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து என்னென்னா, சின்ன வயசுலேருந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ட்ரீம். ஸோ அதுக்காக 12th வரைக்கும் நல்லா படித்தேன். இன்ஜினியரிங் மட்டும்தான் ட்ரீம், எந்த காலேஜுன்னு எனக்கு தோணதில்லை. அப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக முகவரி இல்லாட்டி என்னால் இதை கண்டினியூ பண்ணியிருக்கவே முடியாது. என்கிட்ட என்னென்னா, ஒரு ஆள்கிட்ட பெஸ்ட்டு கேரக்டர்ஸ்னால் அதை ஃபாலோ பண்ண ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எனக்கு அண்ணா கிட்ட பிடிச்ச 2 கேரக்டர் இருக்குது. அது நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு. அதில் வந்து லாஸ்ட் ப்ராசஸ் வந்து முருகதாஸ் சாரோட வீடியோ கொடுத்து அதை பற்றி எழுத சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து சார் வந்து ரமேஷ் அண்ணா பற்றி பேசியிருந்தாங்களா. அப்புறம் நம்ம டேரெக்டாக இன்டர்வியூ வரும்போது அங்கே தான் அண்ணா உட்காந்துருந்தாங்க. எனக்கு யாருன்னே தெரியாது. அப்புறம் அண்ணா வந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்களா. அப்போது நான் சொன்ன விஷயத்த அப்படியே சொன்னாங்க. அன்றைக்கி யார் அப்படி உட்காந்துருந்தா, நம்ம பேசுனதெல்லாம் அப்படியே சொல்கிறாங்களே, ஒரு வேளை வீடியோ எடுத்துருப்பாங்களோ என்ன நினச்சேன்னா. அப்புறம் இன்னொருக்கா வந்து சிஜியில் ஆர்டர் கொடுக்கும்போது பார்த்தா, ஓ இதுதான் அண்ணாவா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அண்ணாவோட சிம்பிளிசிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நிறையா தடவை நம்ம போகும்போது அண்ணா வந்து எல்லாரோட பேரையும் ஞாபகம் வச்சு நாங்கள் இப்போ பார்த்தது, எனக்கு யார் ஹோம் வெரிஃபிகேஷன் பண்ணது அதையும் நல்லா சொல்லுவாங்க. ஸோ அண்ணாவோட மெமரி பவரும் நம்ம எல்லோரும் மேலே எவ்வளோ அன்பாக வச்சு நம்மளை இவ்வளோ ஞாபகம் வச்சு ஒருத்தவங்களோட கேரக்டரை சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண ரொம்ப பிடிக்கும். அண்ணாவோட அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதை நான் ரோல் மாடலாக எடுத்து ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் பிஇ பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜ் டெக்னாலஜி சிஇஜியில் செகண்ட் இயர் பண்ணுறேன். நான் வந்து முகூரில் செலக்ட் ஆனதே
பெரிய ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். அந்த ப்ராசஸில் அண்ணா என்ன 3 வருஷம் தான் ஆகுது நான் செலக்ட் ஆகி முகவரியில் செலக்ட் ஆகி. ஆனால் இப்போ அதில் அண்ணா என்ன செலக்ட் பண்ணதான் என்னன்னு தெரில. ஸோ நான் முகவரி வந்து 3 மாதம் தான் ஆகுது. அண்ணா என்ன நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் என் பேர் விக்னேஸ்வரன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் படிக்கிறேன் சிஇஜியில். ஃபஸ்ட்டு நான் செலெக்ஷனுக்கு உள்ளார என்ட்ரு ஆகும்போது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இருந்துச்சு. அப்போ ப்ராசஸில் வந்து ஒவ்வொரு இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. போகும்போது அடுத்தது ஃபைனல் வந்து இன்டர்வியூ நடந்துச்சு. இன்டர்வியூ மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் மேலே நடந்துச்சு. ரொம்ப நேரம் அந்த ப்ராசஸ் நடத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நவீன் ப்ளஸ் அவங்க பவித்ரா அப்படின்லாம் என்னை போட்டு செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வந்து முகவரியில் வந்து ஒரு சரியான ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு அவங்க இவ்வளோ ப்ராசஸ் எடுக்கிறாங்க. ப்ராசஸ் எடுத்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் மந்த்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்து என்னோட பர்சனலாக ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்து க்ரியேட் ஆகி அது டீன் மேம் வரைக்கும் போயிடுச்சு. டீன் மேம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஸ்பான்சரில் அந்த இஷ்யூ வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே எனக்கு ரமேஷ் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி இன்னும் உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு, உன் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரமேஷ் நான் ஒரே வார்த்தை தான் சொன்னார், உனக்கு நீ எந்த ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படாத, உன்னோட படிப்புக்கோ இதுக்கோ எந்த ஒரு காரணத்துக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வராது, நானும் முகவரியும் ரமேஷ் அண்ணனும் உங்க கூட கடைசி வரைக்கும் பின்னாடி இருப்போம் அப்படின்னு அவர் வந்து முழு இது வந்து அந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரகிளில் ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூவில் வந்து அது நின்றுட்டு இருந்தேன். அப்பயும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பர்சனலாக அவங்க என்ன பண்ணாங்க, பர்சனலாக எனக்கு ஃபோன் அடித்து அந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இரு, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த விஷயத்தில் அந்த டைமில் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அதனால் விட்டுடலாம் போகலாம் வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கஷ்டமான சூழ்நிலையை கூட வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா முகவரி வந்து எனக்கு கை கொடுத்துச்சு. ஸோ அதனால் முகவரி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற ஃபவுண்டேஷன் மாதிரி சும்மா ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டையோ ஒரு விஷயத்தையோ கேள்விப்பட்டோ இது பண்ணியோ ஒரு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறதில்ல. எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக யோசித்து ஒரு சில விஷயத்தை எல்லா ஸ்டெப்பையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்து எல்லா விஷயத்தையும் பர்சனலாகவும் இன்டீரியராகவும் செக் பண்ணிட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை சரியாக யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு காரணத்துக்கு எந்த ஒரு தப்புலையும் மாட்டிக்காதீங்க. தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அபிநயா. நான் எம்ஐடியில் செகண்ட் இயர் இசியில் செகண்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ தேர்ட் இயர் போகிறேன். அங்கே உட்காந்து அது பேசணும் இது பேசணும்னு எதோ யோசித்தேன். இங்கே வந்து ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு நார்மலாக செலக்ட் ஆகிட்டேன், என்ன ஏதுன்னு தெரில. ஓகே ஃபீஸ் கட்டிடுவாங்க அவ்வளோதான் தெரியும். திடீர்னு கால் பண்ணி ஆஃபீஸ் வாங்க அப்படிலாம் கூப்பிடுவாங்க ஸ்டார்டிங்கில். என்னடா இது ஆஃபீஸ்லாம் வர சொல்கிறாங்களே, அதுவும் கரெக்டாக அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கும், சண்டே வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எப்படி தான் கரெக்டாக எக்ஸாம் முன்னாடி வர சொல்லிடுவாங்க. ஒரு நாள் நான் அண்ணாக்கு கால் பண்ணி, அண்ணா நெக்ஸ்ட் டே எக்ஸாம்னா வர முடியாதுன்னு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா அது கஷ்டமான எக்ஸாமு படிக்கல அப்படின்னு தெரியாமல் கால் பண்ணிட்டேன். அவர் ஒரே வார்த்தையில் என் மனசை அன்றைக்கி உடச்சிட்டாரு. என்னென்னா உனக்கு முகவரி மேலே அக்கறையே இல்லை, உனக்கு வந்து ஆல்ரெடி டைம் டேபிள் போட்டிருப்பாங்கல்ல, நீ ஏன் படிக்கலை அப்படின்னு கேட்டார். எனக்கு அவர் அன்றைக்கி தான் ஹார்ஷாக பேசினாருன்னு இல்லை, அது எப்படியோ அது ஒரு மாதிரி பேசுவார். அது ஐயோ போயே ஆகணும்டா, அது டக்குன்னு ஏன்னா இப்படி சொல்லிட்டாரு. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக என்னால் முடியல, என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு, நம்ம என்ன கேட்டோம். அது திட்டவும் மாட்டார், அது எப்படியோ ஒரு மாதிரி பேசிடுவார். ஆனால் அதனால் அடுத்த நாள் வந்துட்டேன். ஸோ அதனால் என்னென்னா என் முகவரியில் எப்போ வேணால் கூப்பிட்ருவாங்க, எப்போ படித்து ரெடியாக இருந்துக்கணுன்னு ஒரு குவாலிட்டி வந்துருச்சு. இன்னொன்று என்னென்னா அண்ணா சீரியஸாக எதை பார்த்து என்ன டீம் லீடராக போட்டாருன்னு தெரியல. இப்போ கரண்ட்டாக டீம் லீடராக இருக்கேன். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா டாக்குமெண்ட் அனுப்பவே மாட்டாங்க. ஸோ அதில் வந்து அவங்கள்ட்ட எப்படி திரும்ப கால் பண்ணி நோயின்னு கேட்கணும்னு கற்றுக்கிட்டேன். அதில் வந்து பேஷன்ஸ் கிடச்சிச்சு. இது டக்குன்னு அனுப்பவே மாட்டாங்க, அவங்களுக்கு தான் ஃபீஸ் கட்ட போகிறாங்க, பட் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இருக்காது அவங்களுக்கு. ஸோ இப்போ அது எப்படி வேலை அவங்கள்ட்ட வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்த புதுசில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சப்போ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் இங்கே ட்ராவல் பண்ண போகிறோம், எப்படியாவது நம்மளும் செலக்ட் பண்ணணும், செலெக்ஷன் கமிட்டியில் இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தேன். அண்ணா இப்போது இந்த இயர் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவேன் நம்புகிறேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா
இது சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அண்ணா வந்து ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் பர்சன். அண்ணாட்ட ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி என்ன நான் பார்த்துட்டே இருக்கேன்னா அண்ட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா அவரோட சிம்பிளிசிட்டி. அவர் அவ்வளோ பெரிய மனுஷன், நிறைய பண்ணுறாரு, பட் அவர் அப்படி காட்டிக்க மாட்டார். அது அவ்வளோ பெரிய குவாலிட்டி அண்ட் அதை நீங்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா நமக்கு லைஃப்பில் வந்து அதாகணும் இதாகணும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கணும், பட் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஃபஸ்ட்டு ஹியூமனாக இருக்கணும், ஒரு ஹியூமனிட்டியோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சொசைட்டிலேருந்து கிடைக்கிறத திரும்ப ரீபே பண்ணணும். அண்ட் எனக்கும் வந்து ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணுன்றது ரொம்ப பெரிய ஆசை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் இங்கேருந்து. அண்ட் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுவேன், அதுவும் அண்ணாவோட கைடன்ஸில் தான். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. பிடெக் செராமிக் செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன். நான் ஆஃபீஸ்க்குலாம் ஒழுங்காக வரமாட்டேன். ஃபோன் பண்ணாலும் எதனா ஒரு சாக்கு சொல்லிவிட்டு விட்டுருவேன். இனிமேட்டு அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன்.